தேங்காய் சீனிவாசன் தன் 22ஆம் வயதில் நடிகரானார். 28 வருட காலம், நூற்றுக்கணக்கான படங்கள், எண்ணற்ற வேடங்கள். உடன் நடிக்கும் நடிகர்கள் எத்தனை பேரானாலும் தன் வசன பேச்சில் எல்லோரையும் தாண்டி மிளிரக்கூடிய வல்லமை சீனிவாசனிடம் இருந்தது. முகமொழியும் உடல் மொழியும் அபாரமாக கைவந்த நடிகர். எந்த வேடமானாலும் அதில் தனக்கென்று தனியான முத்திரையிடுவதை வழக்கமாய்க் கொண்டிருந்தவர். சென்னை மனிதனை திரையில் தோற்றுவிக்க பல நாயகர்கள் கடின ஆசை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தேங்காய் அனாயசம் காட்டினார். 70களில் வெளிவந்த பல படங்களில் தேங்காய் தவிர்க்கவே முடியாதவராக திகழ்ந்தார். தன் மேதமையை குறைத்துக் கொள்வதே ஒவ்வொரு நடிகனுக்கும் இருக்கும் முதன்மையான சவால். ஒரு வேடத்தின் அளவுகளுக்குள் தன்னை பொருத்தி கொள்ள எத்தனை முயன்றாலும் மனித ஆற்றலை மீறிய வேறொன்றுதான் வேடம் அமைவதும் வேடத்துள் நிறைவதும். அந்த வகையில் தன் தோற்றத்தை, குரலை, உடலை, முகத்தை என எதை எவ்வண்ணம் மாற்றி அமைத்தாலும் எல்லாமும் அவருக்கு ஒத்துழைத்ததுதான் அவர் சிறப்பதற்கான காரணம். காசைதான் கடவுளடா படத்தில் அப்பா சாமியாக வந்து ஆக்கிரமித்தார். காசைதான் கடவுளடா படத்தின் நாயகன் தேங்காய் சீனிவாசன் தான். அவரின்றி ஓரளவும் அசைய முடியாத நற்படம் அது. தேங்காயின் வசன வழங்கல்களுக்காகவே அந்த படத்தை பலமுறை பார்த்திருக்கிறேன். ஒரு பெருங்கூட்டத்தையே தன் நடிப்பால் களவாடினார் தேங்காய் சீனிவாசன். உத்தரவின்றி உள்ளே வா படத்தில் நாகேஷ், வெண்ணிராடை மூர்த்தி என பலருக்கும் மத்தியில் தேங்காய் ஏற்ற டாக்டர் சாமிநாதன் பாத்திரம் அட்டகாசம். மயங்குகிறாள் ஒரு மாது படத்தில் பிளாக்மெயிலர் வாசனாக மின்னி மிளிர்ந்தார் சீனிவாசன். இதே படம் அடுத்தடுத்து தெலுங்கு, கன்னடம், இந்தி என மறுமொழிகள் கண்டபோது கன்னடத்தில் வாசு என்ற அந்த பாத்திரத்தில் நடித்தவர் ரஜினிகாந்த். பட்டிக்காட்டு ராஜா படத்தில் மெய்வாக்கு மேகநாதனாக வந்தார் சீனிவாசன். வைரம் படத்தில் ஆஸ்பத்திரி வார்டு பாயாக வருவார். நான் அவனில்லை படத்தில் ஜானி வாக்கர் என்ற வேஷம். அன்னக்கிளி படத்தில் அழகப்பனாக சீனிவாசனும் அவருடனே எப்போதும் வலம் வரும் உப மனிதனாக வெண்ணிராடை மூர்த்தியும் நடித்தனர். அநேகமாக 70களுக்கு அப்பால் வந்த எல்லா எம்ஜிஆர் படங்களிலும் தேங்காய் நடித்தார் என்றே சொல்ல முடியும். அரசியல் முன்னெடுப்பில் எம்ஜிஆருக்கு தேவையான போற்றி போற்றி வசனங்களை மற்ற யாரை விடவும் துணிச்சலாக பேசி நடித்தார் தேங்காய் சீனிவாசன். இன்னொரு புறத்தில் சிவாஜியுடனும் பல படங்களில் வேஷம் கட்டினார். முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் அந்தரங்கம் படத்தில் கோயம்புத்தூர் கோதண்டமாக வந்தவர் வேறு யார்? சீனிவாசன் தான். தேங்காய் நடிப்பில் பல முக்கியமான வேடங்கள் உண்டு. வி.கே. ராமசாமி தயாரித்து நடித்த ருத்ரதாண்டவம் படத்தில் அவர் ஏற்ற வேடம் அவற்றுள் ஒன்று. குற்ற உணர்ச்சியும் கோழைத்தனமும் கலந்த அந்த பணக்கார கனகசபை என்னும் வேடத்தை வேறு யாராலும் நடிக்க முடியாத திறனோடு கடந்தார் தேங்காய் சீனிவாசன். இத்தனைக்கும் அந்த படத்தில் வி.கே. ராமசாமி, நாகேஷ், சுருளிராஜன், எம்.ஆர். வாசு என பல நகைச்சுவை முகங்கள் சேர்ந்து நடித்தனர். எல்லாரிடம் இருந்தும் தனித்து தோன்ற சீனிவாசனால் இயன்றது. ரஜினியின் மைத்துனராக சதுரங்கம் படத்தில் ஒரு பாந்தமான வேடத்தில் வருவார். பிரியா படத்தில் டைரக்டராக உன் பாஸ்போர்ட் என் கையில என்று நளினம் காட்டுவார். வசனமும் வேடமும் என பாடம் வகுக்கையில் தேங்காய் சீனிவாசனை தவிர்க்கவே முடியாது என தோன்றும். தனக்கு வழங்கப்படுகிற வசனங்களை தன்னால் ஆன அளவுக்கு மெருகேற்றுவதில் மன்னராக விளங்கியவர் தேங்காய் சீனிவாசன். ஜெயகாந்தன் எழுதி பீம்சிங் இயக்கிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் படத்தில் தேங்காய் சீனிவாசனும் காந்திமதியும் ஏற்ற சின்ன நைனா, தொத்தா பாத்திரங்கள் கவனம் களவாடியவை. அன்பே சங்கீதா படத்தில் காலத்தால் அழியாத பாடல் ஒன்று அவருக்கு வாயசைக்க கிடைத்தது. சின்ன புறா ஒன்று என தொடங்கும் பாடல் இன்று மொழியால் ஆள்கிறது. காட்சி நிலை வரும் கீதம் படத்தில் சந்திரன் என்னும் நண்பனாக நாயகன் முத்துராமனோடு எப்போதும் கூடவே இருக்கிறவராக வந்தார் தேங்காய் சீனிவாசன். தன்னிடம் பேய்கள் பற்றி பேசி பயமுறுத்துகிற வேலையாளியிடம், அதெல்லாம் பயந்தாங்குழி பசங்க கிட்ட சொல்லியா, நான் தான் தைரியமா இருக்கிறேனே. போக்கத்த பசங்க பொழுது போகாம பேய் நாயின்னு உளர்றாங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. யோ, உனக்கு தைரியமா இருந்தா அந்த பேயை கொண்டாந்து என் முன்னால நிறுத்து. அதோட கோரப்பல்ல புடுங்கி அதை வாயிலே போட்டு மாத்திரைன்னு சொல்லி தண்ணி ஊத்திருவேன். பேய்க்கே மாத்திரை கொடுக்குற வேண்டாம் நானு. இந்த காட்சியில் தேங்காய் சீனிவாசனின் உடல் மொழி, உடை அலங்காரம், இன்ன பிற எல்லாமும் சந்திரமுகி படத்தில் வடிவெளிவே ரஜினி பேய்கள் பற்றி பேசி பயமுறுத்தும் காட்சிக்கான முன் முகாந்திரமாக தோற்றமளிக்கும். முத்தான முத்தல்லவோ படத்தில் எனக்கு ஒரு காதலி இருக்கின்றால் பாடலை எம்.எஸ்.வி. குரலில் ஆரம்பித்து தருபவர் தேங்காய் சீனிவாசன் தான். அதைத் தொடர்ந்து எஸ்.பி. பாலு குரலில் அந்த பாடலை பாடுவார் ஜெய் கணேஷ். மீசையில்லாத முகம் நாற்புறமும் வழியும் சிகை கண்ணாடி, பைஜா ஜிப்பா அணிந்து வாயில் அலட்சியமாக சிகரெட்டை புகுத்தியபடியே புன்னகையோடு பியானோ வாசிப்பார் தேங்காய். அந்த பாடலில் அவருடைய முகபாவங்கள் பிசிறேது மற்ற பணக்காரத்தனமாக இருக்கும். ஒரு வகையில் இரு பெருங்காலங்களுக்கு இடையில் பாலம் போல பரிணமித்தவர் என தேங்காய் சீனிவாசனை சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி கொள்ளைச்சி காலத்தில் அவர்கள் இருவருடனும் பல படங்களில் நடித்த அவர்தான்
கமல், ரஜினி இருவருடைய பேரெழுச்சி காலத்தில் அவர்களுடைய பல படங்களிலும் உடன் வலம் வந்த நடிகர்களில் ஒருவராகவும் இருந்தார். 6லிருந்து 60 வரை படத்தில் அவர்தான் ரஜினிக்கு அப்பா. பில்லா படத்தில் அவர் ஏற்ற ஜே ஜே என்னும் பாத்திரம் படத்தின் கதைக்கு நங்கூரம் போல அமைந்த ஒன்று. கிடைத்த இடங்களில் எல்லாம் ஸ்கோர் செய்திருப்பார் தேங்காய் சீனிவாசன். வறுமை என்னிடம் சிவப்பு படத்தின் முடிவு காட்சியில் தேங்காய் தோன்றுவார். டிக் 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 படத்தில் தேங்காய் ஸ்டுடியோ அதிபராக வருவார். நாயகனின் பொறுப்பின்மைக்கு பதில் சொல்ல வேண்டியவராக பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மையிலே பாடலுக்கு முன்னும் பின்னும் மட்டுமல்லாது பாடலின் உள்ளேயும் தேங்காய் சீனிவாசனின் முகபாவ மலர்தல்கள் அபாரமாயிருந்தன. இன்றும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத பரிமளித்தல் அந்த வேடம். 80களுக்கு அப்பால் பல படங்களில் வில்லனாகவும் நாயக நாயகி எவரேனும் ஒருவருக்கு அப்பாவாக பல படங்களில் தோன்றினார் சீனிவாசன். கனவான் தோற்றம் கலைந்து சரியும் பிம்ப வீழ்தல் பாத்திரங்களில் அசாத்தியமாய் மிளிர்ந்தார். ஊமை விழிகளில் கோகிலாவின் தந்தையாக சிறு பாத்திரம் என்றாலும் அயரடித்தார். இந்திய திரைவானின் பறந்து தள்ள முடியாத குணச்சித்திர வைரம் தேங்காய் சீனிவாசன். அவர் சொந்த படம் ஒன்றை எடுத்தார். சிவாஜி நாயகனாக நடித்த கிருஷ்ணன் வந்தான் என்னும் படம் மகத்தான தோல்வியை சந்தித்தது. 50 வயதில் பாதி ஆட்டத்தில் எழுந்து சென்றார் போல் உலகை விட்டு நீங்கினார் தேங்காய் சீனிவாசன். இருந்திருந்தால் இன்னும் பல அரிய வேடங்களை ஏற்று மின்னி மிளிர்ந்து நெஞ்சாலம் நிறைந்திருப்பார்.